இயல்பு நிலைமைக்கு திரும்பியது திமுக. சென்னை இயல்பு நிலைமைக்கு திரும்பிச்சோ இல்லையோ, திமுக இயல்பு நிலைமைக்கு திரும்பிடுச்சு. திமுகவோட அணுகுமுறையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா திமுக ரொம்ப தீவிரமா பாஜகவை எதிர்த்து இருந்தாங்க. மத்திய அரசு எதிர்த்து பல்வேறு முழக்கங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் டெல்லியில அவர் மிகப்பெரிய ஒரு லாபி பண்ணக்கூடியவர். அவர் பாஜக ஒரு தூது விட்டு மத்திய அரசுக்கு ஒரு தூது போய் மோடி அமித்ஷா அவர்கிட்ட பேசினதா ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. திமுக ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இடி இன்னும் தீவிரமா இறங்கிருக்கணும். ஆனா இந்த வரைக்கும் இறங்கல. அப்படிங்கிறப்ப ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் இடியோட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில காலத்துல ஒரு சொகுசு கார் ஒன்று வாங்குறாரு. கிட்டத்தட்ட அது 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள கார். அது பொது வெளியிலும் அவர் விளம்பரப்படுத்துகிறார். அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆணவத்தை காட்டு. 120 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆடம்பர பங்களா கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் போலி நிறுவனங்கள் 30க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களை இந்த கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அதன் மூலியமா அரசு நிதிகளை கையாளல் பண்ணியிருக்காரு. இவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இந்த கோவை ரவி, இந்த கர்ணன், இந்த சரவணன் இவர்கள் எல்லாமே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர்கள் மேல தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவர் அரசு அதிகாரியா இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் கைப்பாவையா இவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஏஜென்ட்களை யாரெல்லாம் இருக்காங்க 3 முக்கியமான பேர் அடிப்படுது. அது என்ன செய்தியை சொல்ல வராரு? எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தியை பொதுமக்களுக்கு அவங்க காட்டுறாங்க. ஆனா இடியும் ஐடியும் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா வருவாங்க. இதுக்கெல்லாம் கணக்கு காட்டி தான் ஆகணும். இப்ப இந்த சொகுசு கார் எங்கிருந்து வந்தது, இந்த சொகுசு பங்களா எங்கிருந்து கட்டப்பட்டது, எந்த நிதியில இவ்வளவு வருமானம் எங்கிருந்து வந்துச்சு, பல முறைகேடுகள் இருக்கு. அதெல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெளிவரப்போகுது. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சமீபத்துல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அதாவது பாஜகவும் திமுகவுக்கும் இடையில ஒரு உறவு இருக்கு, அதனாலதான் இப்போ இடி ரைட் எதுவும் வரதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு எந்த அடிப்படையில சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, சமீபத்துல பார்த்தோம்னா இடியோட அதிகாரி ஒருத்தர் இங்க சிக்கி சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் மிக வீரியமா இடியோட ரைடுகள் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இந்த தேர்தல் முடிவுகள் 5 மாநில தேர்தல் முடிவு வந்துச்சு. அதில் பார்த்தோம்னா முக்கியமான 3 மாநிலங்கள பாஜக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றுருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இடி இன்னும் தீவிரமா இறங்கிருக்கணும். ஆனா இந்த வரைக்கும் இறங்கல. அப்படிங்கிறப்ப அதே நேரத்தில் திமுகவோட அணுகுமுறையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா திமுக ரொம்ப தீவிரமா பாஜகவை எதிர்த்து இருந்தாங்க. மத்திய அரசு எதிர்த்து பல்வேறு முழக்கங்களை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த 3 மாநிலத்துல பாஜக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா திமுகவோட அந்த அணுகுமுறையுமே ஒரு மாறி இருக்கு. ஒரு சாஃப்ட் கார்னர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா திமுக என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த மாநிலங்களை காங்கிரஸ் வெற்றி பெறும், பிரம்மாண்டமான வெற்றி பெறும். அதை வச்சு பிஜேபி ஆட்சியை அப்புறப்படுத்திடலாம். 2024 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கும். 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்துச்சு, ஆட்சி மாறிடும். சோ இவங்க கூட்டணி ஆட்சி நடக்கும். அதனால இடியை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு ஒரு பெரிய இடியா இந்த 3 மாநில தேர்தல்கள்ல பாஜக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால உடனே சமரச போக்குக்கு ஈடுபட்டாங்க. அதுல குறிப்பா அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் டெல்லியில அவர் மிகப்பெரிய ஒரு லாபி பண்ணக்கூடியவர். அவர் பாஜக ஒரு தூது விட்டு மத்திய அரசுக்கு ஒரு தூது போய் மோடி அமித்ஷா அவர்கிட்ட பேசினதா ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இப்ப இவர்கள் இந்த வெள்ள நிவாரணமா 5000 கோடி கேட்டாங்க. உடனே 1000 கோடி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரியும் அந்த மத்திய குழு பாராட்டிட்டு போனது. இதெல்லாம் வச்சு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல மத்திய அரசு இவர்கள் செய்யக்கூடிய ஊழலை கண்டும் காணாம இருப்பாங்கன்னா நிச்சயமா ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக ஊழல் இருக்கு. சோ இவர்கள் என்னதான் சமரச போக்கு பண்ணாலும், இவர்கள் தூது போனாலும், டெல்லிக்கு காவடி தூக்கினாலும் நிச்சயமா அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நிச்சயமா இப்ப அடுத்து இடி யார குறிவைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா, நம்ம ஜவுளித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் இடியோட அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் இப்ப பல்வேறு துறைகள்ல மிகப்பெரிய துறைகள், பிடபிள்யூடி போன்ற துறைகள்ல மிகப்பெரிய துறை. அதுல நடக்கக்கூடிய ஊழல்கள் நமக்கு கண்கூட தெரியுது. இந்த ஜவுளித்துறையில நடக்கக்கூடிய ஊழல் பெரிய அளவுல வெளியே தெரியாம இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா இந்த 2023 பொங்கலுக்கு இந்த பொங்கல் பரிசா இலவச வேட்டி சேலை அது எப்பயுமே கொடுக்கக்கூடிய விஷயம். அதுல ஒரு சர்ச்சை எழுதுது. அதுல இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இலவச வேட்டி சேலை அந்த உற்பத்திக்கான கான்ட்ராக்ட வட இந்தியாவை சேர்ந்த சூரத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள்ட்ட கொடுத்துட்டாரு. அதற்கு இவர் கையூட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு காந்தி அவர்கள் மேல வைக்கப்பட்டது. பார்த்தோம்னா அதுல ஜரிகை வச்ச வேட்டி சேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அது அங்கதான் சூரத்லதான் ஃபேமஸ், அங்கிருந்தா எடுத்து வரணும்னு சொல்லி அங்க போயிட்டு பார்த்தாரு. அங்க சில முக்கிய நபர்கள் எல்லாம் பார்த்தாரு. அந்த புகைப்படங்களாமும் இருக்குது. இப்ப அவங்களை சந்திச்சு அதுல அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல அவர் ஒரு 120 கோடி ரூபாய்
120 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆடம்பர பங்களா கட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் உலா வந்து ஏற்கனவே பார்த்தோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுமே இந்த இடியில சிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா அவரோட தம்பி வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஆடம்பர பங்களா கட்டினது தான். அதுதான் இடியோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பி அதன் அடிப்படையில போகும்பொழுதுதான் அவர் இன்னைக்கு சிறையில இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இன்னைக்கு இந்த 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்களாவை ஆடம்பர பங்களாவை கட்டிட்டு இருக்காரு காந்தி அவர்கள். அதை வச்சு இடி அவர்கள் வந்து இவர்கள் பக்கம் கவனத்தை திருப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா அதையும் தாண்டி பார்க்கணும்னா இந்த ஜவுளியில எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. இவர்களுக்கெல்லாம் கைப்பாவையா இவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த ஏஜென்ட்களை யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான பேர் அடிப்படுது. அதுல ஒருத்தர் வந்து கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து கூடுதல் ஆணையரா இருக்காரு. அவரு இப்ப ரிட்டையர் ஆகி இப்ப இந்த வசூல் எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டு இருக்கு. அவர் தான் எல்லாமே கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பாத்துக்கிறாரு அமைச்சருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஈரோடு கேங்கு, ஈரோடை சேர்ந்த இந்த ஜவுளி கேங்ல ஈரோடுல முக்கியமான ஒரு நபர் டி சரவணன். இவர் வந்து இந்த உதவி இயக்குனரா இருக்காரு இந்த ஜவுளி துறையில. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜவுளி துறையவே தன்னோட கையில வச்சிருக்காரு. குறிப்பா ஈரோடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜவுளிக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். டெக்ஸ்டைல் பூங்கா, ஜவுளி பூங்கா முக்கியமான இடம். ஜவுளி மார்க்கெட்டுக்கு முக்கியமான இடம். இங்க அதிகமான கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க. அதிகமான இந்த ஆடை விஷயம் அங்க நடக்குது. இப்ப அங்க வந்து இந்த சரவணன் என்ன பண்றாருன்னா இந்த கூட்டுறவு சொசைட்டிகள், இந்த நெசவாளர்களுக்கு அவர்களுக்கு அந்த கைத்தறிகளுக்கு விசைத்தறிகளுக்கு தேவையான அந்த மானியங்கள் கொடுக்கறது, இந்த நூல் குறைந்த விலையில கொடுக்கறது, அரசு உதவிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி இலவச வேட்டி சேலை கான்ட்ராக்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அரசு பண்ணும். அதுல வந்து பல்வேறு முறைகேடுகள், போலி நிறுவனங்கள், 30க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களை வந்து இந்த கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அதன் மூலியமா அரசு நிதிகளை கையாளல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் வந்து சில நேரம் டிரான்ஸ்பர் பண்ணி போட்டாலும் அவர்கள் மேல பல்வேறு புகார் வந்து சென்னைக்கும் அந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டாலும் இவர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மீண்டும் அவர்களை ஈரோட்டுக்கே கொண்டு வராரு. சோ ஈரோடு கேங் ஒன்று உருவாக்கி இந்த டெக்ஸ்டைல்ல மிகப்பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து இவங்களுக்கு நிதி ஆதாரமாகவும் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த அடிப்படையில இந்த கரூர் கேங்குக்கு அடுத்து மாற்றக்கூடிய ஈரோடு கேங்கா இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஏற்கனவே இந்த கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இவர்களை வந்து தொடர்ந்து குறி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இவர்களும் வந்து விசாரணை வளையத்துல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏற்கனவே இந்த மணல் கொள்ளையில முக்கியமான அந்த மும்மூர்த்திகள் எப்படி மாட்டினாங்களோ அதே மாதிரி இந்த குரூப், இந்த கோவை ரவி, இந்த கர்ணன், இந்த சரவணன் இவர்கள் எல்லாமே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர்கள் மேல தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவர் அரசு அதிகாரியா இருக்கிறாங்க. இவர்கள் மேல தமிழக அரசோட முதல்வரோட தனி பிரிவுக்கு பல புகார்கள் போகுது. அந்த கம்ப்ளைண்ட் காப்பிகளும் இருக்கு. அதையும் தாண்டி தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னும் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது. அதற்கெல்லாம் காரணம் அமைச்சர் காந்தி அவர்கள். அவரோட ஆதரவுல தான் இவர் செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வருது. சோ இதுல பல்வேறு கோடி முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிச்சயம் வந்து இடி கண்காணிச்சு விசாரிச்சு வெளியெடுக்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அடுத்த ஜவுளித்துறை அமைச்சர் மேல இடி ரைடானது நடக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இப்போ இருக்க திமுக அமைச்சர்கள் மீது பல இடி ரைடு, நிறைய ஐடி ரைடானது நடக்கப்பட்டிருக்கு. அந்த ரைடு எல்லாமே வந்துட்டு ஒண்ணு அதிமுக காலத்துல அவங்க செஞ்ச ஊழலா இருக்கும். இல்லைன்னா வந்து இதற்கு முன்னாடி திமுக ஆட்சியில இருக்கும்போது செஞ்ச ஊழலா இருக்கும். ஆனா நீங்க சொல்றது அப்படின்றது கொஞ்சம் புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. அதாவது இந்த ஆட்சியிலேயே திமுக செஞ்ச ஊழலானது இருக்கு. சோ இனிமேல் திமுகவோட இந்த ஆட்சியில செஞ்ச ஊழல் பத்தி மத்திய அரசு கவனிக்க ஆரம்பிச்சது அப்படி எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா. இப்ப இந்த ஆட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா அவங்களோட முன்னாள் நிதியமைச்சரா இருந்த அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா 30,000 கோடி ரூபாய்க்கு மேல கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணி அதுல கமிஷன் வாங்கியே இவர்கள் முதல் குடும்பம் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்கன்னா அப்ப அந்த அமைச்சர்கள் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விதான் எழுது. அதுலயும் பார்த்தோம்னா இப்ப காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில காலத்துல ஒரு சொகுசு கார் ஒண்ணு வாங்குறாரு. கிட்டத்தட்ட அது 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள காரு. அது பொது வெளியிலும் அவர் வந்து விளம்பரப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆணவத்தை காட்டுது. நான் அமைச்சர் ஆயிட்டேன், நான் பாரு நான் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு நான் பாரு கோடிக்கணக்கில் வீடு கட்டுறேன், கோடிக்கணக்கில் கார் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப அது என்ன செய்தியை சொல்ல வராரு? எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தியை பொதுமக்களுக்கு அவங்க காட்டுறாங்க. ஆனா இடியும் ஐடியும் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா வருவாங்க. இதுக்கெல்லாம் கணக்கு காட்டி தான் ஆகணும். இப்ப இந்த சொகுசு கார் எங்கிருந்து வந்தது? இந்த சொகுசு பங்களா எங்கிருந்து கட்டப்பட்டது? எந்த நிதியில இவ்வளவு வருமானம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படும். அப்ப இந்த காலத்துல இவர்கள் என்னென்ன முறைகேடுகள் நடத்தாங்க, எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது, அந்த கான்ட்ராக்ட்ல இவர்களுக்கு என்ன கையூட்டு கிடைச்சது, எல்லாமே நிச்சயமா விசாரிக்கப்படும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி சூரட் வரைக்கும் போயிட்டு இவர் ஒப்பந்தம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நிச்சயமா அவர்கள் என்னென்ன கையூட்டு கொடுத்தாங்க எல்லாமே வந்து நாளைக்கு விசாரணையில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவரும் வரலாம். ஏற்கனவே 2-3 முக்கியமான அமைச்சர்கள் மேல இடியோட குறி இருக்குது. அதுல இவரும் இப்ப கூடுதலா இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். நிச்சயமா இந்த ஆட்சி காலத்துல பல முறைகேடுகள் இருக்கு. அதெல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்துல மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெளிவர போகுது. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருந்தாங்க. ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த இன்டர்வியூல வெள்ள நீர் வடிகால் திட்டத்தோட வெள்ளை அறிக்கையை கொடுக்க போறதா சொல்றாங்க.
அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் அதே வெள்ளை அறிக்கை கேட்டிருந்தாங்க. சோ அதோட வெற்றியா இதை எடுத்துக்கலாமா? அப்படி கூட பார்க்கலாம். ஏன்னா இப்ப எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப அது பொது வெளியில பேச உள்ளாச்சு. 4000 கோடி எங்க அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நிச்சயமா அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு ஆளாயிட்டாங்க. குறிப்பா பார்க்கணும்னா அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய நம்ம விசிகாவே ஆனா தொல் திருமாவர்களே வந்து என்ன கேட்டாருன்னா, அந்த 4000 கோடிக்கான அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தாதான் என்ன, கொடுத்தா ஒண்ணும் தப்பு இல்லையே, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அரசுக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பாக்குறோம். பல நேரங்களில் திமுக அரசுக்கு பல நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். கூட்டணியிலே இருந்தாலும் கூட பல நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறாரு. அதுலயும் சமீப காலத்துல அதிமுக பாஜக பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவோட விசிகா போறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. அதுவுமே இந்த நெருக்கடிக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கலாம். அப்ப எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வலு சேர்க்கும் விதமா விசிக தலைவர் தொல் திருமாவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த நெருக்கடிகளுக்கு காரணமா இன்னைக்கு முதலமைச்சரே வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, வெள்ளை அறிக்கை தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு போயிருக்கிறாரு. ஆனா அவர்களால கொடுக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். அவர் கொடுக்க மாட்டாருங்கிறதும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா எதுவுமே அவர்கள் சொல்றதை செய்ய மாட்டாங்க. அதே போலதான் இந்த வெள்ளை அறிக்கையும் நிச்சயமா அவர்கள் தர போறதில்ல. இப்போதைக்கு இந்த பேச்சை அமர்த்துறதுக்காக என்ன பண்றாங்க, வெள்ளை அறிக்கை தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒருபோதும் அவர்கள் தர போறதில்ல. வெறும் வெள்ளை பேப்பரை வேணா நீட்டிட்டு ஒண்ணும் இல்லைன்னு காட்டிட்டு போக போறாங்களே தவிர நிச்சயமா ஒருபோதும் வெள்ளை அறிக்கை வராது. சார், இந்த மாடர்ன் தியேட்டர் விவகாரத்துல வந்துட்டு திமுக மேலையும் சரி, தமிழக அரசு மேலையும் சரி, எப்பவுமே பல விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த முறை வந்துட்டு புதுசா ஒரு அரசு அதிகாரிகள் மேல வந்து ஒரு கடும் விமர்சனம் இருக்கு. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகனாலே நில அபகரிப்பு அப்படிங்கறது மாத்த முடியாது. திமுகவுக்கு 2 விஷயம் வந்து வாடிக்கை. ஒண்ணு ஊழல், இன்னொன்னு நில அபகரிப்பு. இந்த 2யுமே அவர்கள்ட்ட இருந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது. பிரிக்க முடியாதது அப்படின்னு கேட்டா திமுகவும் ஊழலும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நில அபகரிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு பேக் டு ஃபார்ம். டிஎம்கே இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயல்பு நிலைமைக்கு திரும்பியது திமுக. சென்னை இயல்பு நிலைமைக்கு திரும்பிச்சோ இல்லையோ, திமுக இயல்பு நிலைமைக்கு திரும்பிடுச்சு. அதாவது இந்த ஊழல்லையும் இந்த நில அபகரிப்புலையும் மீண்டும் பழைய அவர்களோட வரலாறை திரும்ப காட்டிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா 2006 to 2011 மிகப்பெரிய ஒரு மோசமான நில அபகரிப்பு நடந்துச்சு. அதன் காரணமா தான் அவர்கள் ஆட்சியவே இழந்தாங்க. 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதே போன்ற ஒரு சூழலுக்கு இன்னைக்கு தள்ளப்பட போறாங்க. இவர்கள் என்னன்னா எப்படியும் 5 ஆண்டுக்கு மேல ஆட்சிக்கு வர போறது இல்ல. நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது. அதனால இந்த 5 ஆண்டிலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிச்சிடும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் நில அபகரிப்புல ஈடுபடுறாங்க. குறிப்பா இந்த காலத்துல இப்ப இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருக்குது. இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல வைரலாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இவர்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிறாங்க. அதுதான் சொல்லணும். திமுகவுக்கே உண்டான அந்த அராஜகம், ஆணவம். இன்னைக்கு அந்த அதிகார துஷ்பிரயோகம். இன்னைக்கு கலெக்டரை மக்கள் நலனுக்காக அனுப்பாம இன்னைக்கு வந்து இவர்களோட சுயநலத்துக்காக சொந்த தேவைக்காக அனுப்புறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். கிட்டத்தட்ட 1935 இருந்து 1985 வரைக்கும் அந்த மாடர்ன் தியேட்டர் செயல்படும் பொழுதும் திமுக ஆட்சி பலமுறை இருந்திருக்குது. கலைஞர் அவர்களே அதுல இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அப்பெல்லாம் நெடுஞ்சாலைத்துறைக்குன்னு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தம்னு கண்டுபிடிக்காம இப்ப வந்து கண்டுபிடிக்கிறாங்களாமா. அதுவும் அவர் சிலை கலைஞரோட சிலை வைக்கணும்னு கேக்குறாங்க. அவர்கள் ஒத்து வரல. அதனால உடனே வந்து இவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையா போறாங்க. திமுகவோட இந்த பழிவாங்கும் நடவடிக்கை, யாராவது ஏதாவது சொன்னா கருத்து சுதந்திரம் இல்லாம அவர்கள் மேல வழக்குகளை போடுறது, பொய் வழக்குகளை போடுறது, போலி வழக்குகளை போடுறது, விவசாயிகளா இருந்தா குண்டாசே போடுறது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு அடக்குமுறை, ஒரு ஒடுக்குமுறையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இது சேலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறப்ப உடனே அங்கதான் சேலத்துலதான் முன்னாள் முதல்வர் இருக்காரு எடப்பாடி அவர்கள். அவர் தான் தூண்டி விட்டாருன்னு ஒரு பொய்ய பரப்ப பாக்குறாங்க. இவர்கள் போனதும் தெரியும், இவர் செல்ஃபி எடுத்ததும் தெரியும், அங்க ஒரு சிலை வைக்கணும்னு கேட்டதும் தெரியும். அதுக்கப்புறம் இப்பதான் உடனே வந்து அது நெடுஞ்சாலைத்துறை சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு தெரியும். இதே மாதிரிதான் நெடுஞ்சாலைத்துறை வந்து ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய அண்ணன் இவர் ஏவவேலு அவர்கள் பார்த்தோம்னா விவசாயிகளை வந்து குண்டாஸ் போட வச்சாரு. ஃபேக்டரி எங்க கட்டுறது, வானத்திலேயே கட்டுறதுலாம் கேள்வி எழுப்பினாங்க. அப்புறம் விவசாயிகளோட நிலத்தை அபகரிக்கிறாங்க. இந்த பக்கமும் இப்படி பண்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபட்டு மக்கள் விரோத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நிச்சயமா மக்கள் அதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறத மாற்றத்தை இல்லை. அதே சேலம் ஏரியால தான் வந்துட்டு இப்ப திமுகவோட மாநாடானது நடக்க போகுது. சோ அவங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த இடத்துல? நிச்சயமா அது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்ப சேலத்துல போயிட்டு அதாவது முன்னாள் முதல்வர் இருக்கக்கூடிய பகுதியில தங்களோட பலத்தை காட்டணும்னு போறாங்க. குறிப்பா கொங்கு மண்டலத்துல வந்து திமுக ரொம்ப மோசமா தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல தொடை தெரியப்பட்டார்கள். சேலத்துல ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. சேலத்திலுமே கிட்டத்தட்ட 99% திமுக தொடை தெரியப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அந்த ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிட்டு இருக்காங்க. அதையுமே அவர்கள் இப்ப இனிமேலும் தக்க வைக்க முடியாம இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல்கள்னால மீண்டும் சேலத்திலிருந்தே மொத்தமா தொலை தெரியப்பட போறார்கள். இவர்கள் எங்க வந்து தங்களோட பலத்தை காட்டணும்னு போறாங்களோ அந்த இடத்துல இவர்களோட அதிகார துஷ்பிரயோகத்தையும் பண்ணி மக்கள் விரோதத்தை காட்டி மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. இது நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொங்கு மண்டலத்திலே இருந்து திமுக மொத்தமா தொலை தெரியப்படுறதுக்கான ஒரு சமிக்கையாக பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், வெள்ள நிவாரண பணிகள் அப்படிங்கிறது நடந்தது. அதுக்காக மத்திய ஆய்வுக்குழு சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூட மேற்பார்வை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் முதல்வருக்கும் அவருக்குமான ஒரு இணக்கமான போக்கு தான் இருந்தது.
ஆனா வந்து முதலமைச்சர் இப்ப ரொம்ப நன்றி கூட தெரிவிச்சிருந்தாரு. ஆனா பல அமைச்சர்கள் வந்து கடும் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. திமுகலே இப்படி ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு இல்லையா சார்? சோ அதற்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? நிச்சயமா. இப்ப முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சர்கள் எல்லாம் ரைடுக்கு பயந்துட்டு மத்திய அரசோட இணக்கமா இருந்தாங்க. அப்ப திமுக எல்லாத்தையும் ஒரு தைரியப்படுத்தி ஆட்சி மாறிரும், ஆட்சி மாறிரும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தான் திமுக முதல் குடும்பமும், முதல்வர் குடும்பமும் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வம்பிழுத்தாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வம்பிழுக்க ஆரம்பிச்சாங்க. ரைடு வந்தா அது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடலான்ட்டு எல்லாரும் இப்ப கிளம்பிட்டாங்க. அதற்குள்ள பார்த்தோம்னா, இந்த 3 மாநில தேர்தல்ல பாஜக வெற்றி பெற்றது திமுகவோட தலைமைக்கு வந்து ஒரு கலக்கத்தை உருவாக்கிடுச்சு. இன்னும் 5 ஆண்டுக்கு மீண்டும் பாஜக ஆட்சி தான். இன்னும் 5 ஆண்டு இவர்களை வந்து சமாளிக்க முடியாது. அதனால சரண் அடைஞ்சிரும்னு வெள்ளை கொடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அது தெரியாம கீழ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அதற்கான பதிலடி கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சோ தலைமைக்கும் கீழ இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்குமான அந்த புரிதல் இல்லாத ஒரு போக்கு தான் தலைமை என்ன முடிவு எப்ப எடுக்கும்னே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு நிர்வாகம் அப்படிங்கிறது இது கண் கூட காட்டுது. சோ இதே லட்சணத்துல தான் ஆட்சியும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. சார் வரும் காலங்கள்ல ஐஎன்டிஐ அலையன்ஸ் எப்படி இருக்கும் சார்? ஸ்ட்ராங்கா போவாங்களா? இல்ல யாராவது அதுல இருந்து விலகுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? ஐஎன்டின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி ஒண்ணு இருக்க மாதிரி நமக்குமே தெரியல. ஏன்னா சில நேரங்கள் போட்டோ ஷூட் பண்ணாங்க. அது பெரிய ஒரு அதிசயம். எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டாங்க. ஃபேமிலி போட்டோ, குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. அதுல பல பேர் வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க தான் போனாங்க. அதுல அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. அப்படி என்னதான் கூட்டம் போட்டு என்னதான் ரகசியமா பேசுறாங்கன்னு பார்க்கலான்றத உள்ள போனாங்க. டீ குடிச்சாங்க, பப்ஸ் சாப்பிட்டாங்க, வெளியே வந்தாங்க. இதுக்கு தானா இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. நிதிஷ் எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. ஆனா அவர்களை வந்து சேர்த்துக்க தயாரா இல்ல. இந்த 3 மாநில தேர்தல்ல ஐஎன்டின்னு ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு. அதனால காங்கிரஸ் துறை தெரியப்பட்டது. அப்ப அது நிதிஷ்குமார் அவர்களும் அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர்களும் இந்த கூட்டணியில இனிமேல் எந்த பயனுமே இல்ல. காங்கிரஸால நமக்கு எந்த பயனும் இல்லைட்டு இப்ப அவர்கள் தனியா போறதுக்கான ஒரு முன்முடிவுல இருக்கிறாங்க. சோ இந்த ஐஎன்டி கூட்டணி கலகலத்து போச்சு. அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு மீண்டும் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வராரு. அவரை வீழ்த்துறதுக்கான ஒரு தலைவர் இங்க பிறக்கவே இல்ல. சோ நம்ம மாநிலத்தையாவது தக்க வைக்க ஏதாவது முயற்சி பண்ணணும்னு அவங்க மாநிலத்துல கவனம் கொடுக்க போயிட்டாங்க. சோ இனிமேல் இந்த ஐஎன்டி கூட்டணின்னு ஒண்ணு இருக்கவும் போறதில்ல. அப்படி இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்ல. அவர்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். சார் உங்களோட நேரத்தை செலவழித்து பல வியூகங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.